வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம். இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று சரஸ்வதி தேவி, அதாவது பாரதி தேவியை பற்றிய ஒரு அழகான புராண கதையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரஸ்வதி தேவி அறிவின், கலைகளின், சங்கீதத்தின், கல்வியின் தெய்வமாக வணங்கப்படுகிறார். இவர் விஷ்ணுவின் வாகனமாக உள்ள ஹம்சம், அதாவது அன்னப்பறவை மேல் அமர்ந்திருக்கிறார். விஷ்ணுவின் வாகனம் கருடன் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் கஷ்யபர் அதிதிக்கு மகனாக பிறந்த பின் மகாவிஷ்ணுவிடம் இருந்த பக்தியால் கருடன் தவம் செய்து விஷ்ணுவின் வாகனமாக ஆனார். கருடனுக்கு முன்பாக விஷ்ணுவின் வாகனம் அன்னப்பறவையாக இருந்தது. அந்த அன்னப்பறவை மேல்தான் சரஸ்வதி தேவி அமர்ந்திருக்கிறார். வெள்ளை நிற ஆடையுடன், கையில் வீணை, வேத புத்தகம், ஜபமாலை ஆகியவற்றை கொண்டவர். பிரபஞ்சத்தை உருவாக்கும் பொழுது பிரம்மதேவன் உலகிற்கு வடிவை தந்தார். ஆனால் உலகம் உயிர் பெற வேண்டும் என்றால் அதற்குள் ஞானம், கலை, இசை, உணர்ச்சி ஆகியவை சேர வேண்டும். அந்த காரியம் செய்யவே அவர் தனது சக்தியிலிருந்து ஒருத்தியை உருவாக்கினார். அந்த சக்தியே சரஸ்வதி தேவி. பிரம்மா அவளை வாக்தேவி என்று அழைத்தார். ஏனெனில் அவள் பேச்சுக்கும் அறிவுக்கும் மூலமாக இருந்தாள். அவள் பாடத் தொடங்கிய போது பிரபஞ்சம் முழுவதும் ஓசையினால் நிறைந்து உயிர்களுக்குள் அறிவின் ஒளி புகுந்தது. அசுரர்களை வென்ற கதை. ஒரு சமயம் காளி யுகத்தில் கல்மஷாசுரன் என்ற அசுரன் பிறந்தான். அவன் உலகை இருளிலும் அறியாமையிலும் ஆழ்த்தினான். அந்த வருத்தத்தில் தேவர்கள் பிரம்மாவை நாடினர். பிரம்மா அவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் அருள் மட்டுமே உதவும் என்றார். சரஸ்வதி தேவி அப்போது வாக்தேவியாய் அவனுக்கு முன் தோன்றி தனது ஞானத்தின் ஒளியால் அவனை சாமர்த்தியமாக வென்றார். அவர் வாளால் அல்லது ஆயுதத்தால் போராடவில்லை. மாறாக தனது வீணையின் சத்தம், அதாவது நாதம், மந்திரத்தின் சக்தி, ஞானத்தின் வெளிச்சம் ஆகியவற்றால் அவன் மாயையை அழித்தார். சரஸ்வதி பூஜையின் தொடக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தேவர்கள் அறிவே சக்தி என்பதை உணர்ந்து சரஸ்வதி தேவியை வணங்க ஆரம்பித்தனர். அதுவே இன்று நம்மால் காணப்படும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை ஆகும். அன்றைய தினம் எல்லோரும் புத்தகங்கள், இசைக்கருவிகள், ஆயுதங்கள் முதலியவற்றை வைக்கிறார்கள். அதனால் பாரதி தேவி, அதாவது சரஸ்வதி தேவி, கல்விக்கும், கலைக்கும், ஞானத்திற்கும் ஆதாரமாக வணங்கப்படுகிறார். இப்போது வித்யாரம்ப கதையை பார்ப்போம். அதாவது குழந்தைகள் எழுத்து கற்க ஆரம்பித்த வரலாற்றை பார்ப்போம். பண்டைய காலத்தில் மக்கள் கல்வியை மிகவும் புனிதமான ஒன்றாக கருதினர். கல்வி என்பது ஒரு சாதாரண கலை அல்ல, அது தெய்வீக அருளால் கிடைக்கக்கூடியது. அதனால் கல்வி தொடங்கும் முதல் நாள் சரஸ்வதி தேவியின் அருளுடன் ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்பினர். ஒருமுறை ஒரு முனிவரின் மகன் 5 வயதாக அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காலம் வந்தது. முனிவர் அந்த குழந்தையை ஆசனத்தில் உட்கார வைத்து பிரம்மா உருவாக்கிய ஒளியின் தெய்வம் சரஸ்வதி தேவியை தியானித்தார். அப்பொழுது சரஸ்வதி தேவி அவர்களுக்கு முன் தோன்றி, அறிவு ஆரம்பம் தூய்மையாய் இருக்க வேண்டும், எழுத்தின் முதல் வடிவமே பரம்பொருளை குறிக்க வேண்டும் என்றார். அதனால் அந்த குழந்தை முதலில் கற்ற எழுத்து அகரம். ஏனெனில் அகரம் எல்லா எழுத்துக்களுக்கும் ஆதாரமாக உள்ளது. பின்னர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஓம், அதாவது பிரணவ மந்திரம். ஏனெனில் ஓம் என்கிற ஒளி முழு பிரபஞ்சத்தையும் குறிக்கும் தெய்வீக சின்னம். அவ்வாறு குழந்தை முதலில் எழுத்து கற்ற தினமே வித்யாரம்பம் என அழைக்கப்பட்டது. இன்றைய வழக்கம் இன்றும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் முன் வித்யாரம்பம் செய்யப்படுகிறது. குறிப்பாக சரஸ்வதி பூஜை விஜயதசமி நாளில் குழந்தையை தாயார் அல்லது குரு அமர வைத்துக்கொண்டு அரிசி தட்டில் அ, ஓம், ஸ்ரீ என்ற புனித எழுத்துக்களை எழுதச் செய்வார்கள். இதன் மூலம் குழந்தை தனது கல்வியை தெய்வீக அருளுடன் தொடங்குகிறான் என்று நம்பப்படுகிறது. அதனால் வித்யாரம்பம் என்பது கல்வியின் ஆரம்பம் சரஸ்வதி தேவியின் அருளால் புனிதமாக வேண்டும் என்ற நம்பிக்கையிலிருந்து தோன்றியது.
விஜயதசமி நாளில் வித்யாரம்பம் ஏன் செய்யப்படுகிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். பாரதி தேவி வந்திடுவாய், ஆய கலைகள் தந்திடுவாய். பாரதி தேவி வந்திடுவாய், ஆய கலைகள் தந்திடுவாய். சாரதே வீணையை மீட்டிடுவாய், சாரதே வீணையை மீட்டிடுவாய். சப்தஸ்வர ஜாலம் காட்டிடுவாய், சப்தஸ்வர ஜாலம் காட்டிடுவாய். பாரதி தேவி வந்திடுவாய், ஆய கலைகள் தந்திடுவாய். ஓதி உணர்ந்திட உன்னருள் இல்லையேல், ஓதி உணர்ந்திட உன்னருள் இல்லையேல். மேதினியில் புகழ் ஏதம்மா, ஓதி உணர்ந்திட உன்னருள் இல்லையேல். மேதினியில் புகழ் ஏதம்மா. நாதம் இசைத்திட நான் முயன்றாலும், நாதம் இசைத்திட நான் முயன்றாலும் நீ என் நாவில் நடம் செய்ய வேண்டும் அம்மா, நீ என் நாவில் நடம் செய்ய வேண்டும் அம்மா. பாரதி தேவி வந்திடுவாய், ஆய கலைகள் தந்திடுவாய். நான்முகன் நாயகி பணிவோர் கருள் தாயகி, நான்முகன் நாயகி பணிவோர் கருள் தாயகி. ஆகம புகழ்வாணி ஜெகன்மோகன கல்யாணி, ஆகம புகழ்வாணி ஜெகன்மோகன கல்யாணி. பாரதி தேவி வந்திடுவாய், ஆய கலைகள் தந்திடுவாய். சாரதே வீணையை மீட்டிடுவாய், சப்தஸ்வர ஜாலம் காட்டிடுவாய். பாரதி தேவி வந்திடுவாய், ஆய கலைகள் தந்திடுவாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.